friends, welcome to Passion Photo. Hi friends, welcome to Passion Photos. நான் உங்கள் ராஜ்குமார். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் என்ன கியர்ஸ் வந்து நம்மளுக்கு நீட் ஒரு ஃபோட்டோகிராஃபி ஸ்டார்ட் பண்ணணும். நான் வந்து பேர்ட் எடுக்கணும், ஒரு பட்டர்ஃப்ளை எடுக்கணும் அப்படின்னு ஒரு கியர் எடுத்தாச்சு. ஸோ கியர் எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன மஸ்ட்டு, என்ன செட்டிங்ஸ் வைக்கணும், என்ன டைப் ஆஃப் ஃபோட்டோகிராஃபிக்கு, என்ன டைப் ஆஃப் லைட்டுக்கு அப்படின்றது. எல்லா கேமராலையும் ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3 செட்டிங்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபோட்டோகிராஃபி, விச் இஸ் ஐஎஸ்ஓ, ஆப்பர்ச்சர், ஷட்டர் ஸ்பீடு. ஸோ நீங்கள் எந்த டிஎஸ்எல்ஆர் இல்லை எல்லா மிரர்ஸில் போனீங்கனாலும் எல்லா கேமராலையும் இந்த டாப் 3ல உங்களுக்கு அதை பார்க்கலாம். ஸோ இந்த 1/ நம்பர் போட்டிருக்கிறது ஷட்டர். இந்த F சீரீஸில் வர்றது ஆப்பர்ச்சர். நியூமெரிக்கல் ஐஎஸ்ஓனே மென்ஷன் ஆயிருக்கும். இந்த ஐஎஸ்ஓ அப்படிங்கிறது ஒரு கேமராக்கு ரொம்ப ஐஎஸ்ஓ வரைக்கும் சப்போர்ட் ஆகும். சிலது வந்து ரொம்ப லோ ஐஎஸ்ஓ தான் சப்போர்ட் ஆகும். அதை பற்றி நம்ம ஐஎஸ்ஓ செஷனில் ப்ரீஃபாக பார்க்கலாம். இந்த செட்டிங்ஸை எப்படி பண்ணணும், இந்த செட்டிங்ஸ் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம ஒரு பார்ட்டாக பார்க்க போகிறோம். ஐஎஸ்ஓனா எப்படி பண்ணணும், ஆப்பர்ச்சர்னா எப்படி பண்ணணும், ஷட்டர்னா எப்படி பண்ணணும், இந்த 3த்தையும் எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணால் நம்ம ஃபோட்டோகிராஃபி பெட்டராக வரும் அப்படிங்கிறத ஃபாலோயிங் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா ஷட்டர் ஸ்பீட். ஸோ ஷட்டர் ஸ்பீட்னா என்ன? ஒரு கேமராவில் 3 லைட் சோர்ஸ் தான் சொன்னீங்க ப்ரோ. ஏன் 3 லைட் சோர்ஸ் தென் ஏன் ஒன்றா இருக்கக்கூடாது? அது ஒன்று செட்டிங்ஸ் பண்ணால் நம்மளுக்கு இல்லை. ஒரு லைட் சோர்ஸும் ஒரு ஆக்ஷனுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஷட்டர் ஸ்பீட் அப்படின்னும் போது நீங்கள் ஒரு கேமரா எடுத்து ஸோ ஒரு ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணி அந்த சவுண்டு, அந்த ஒரு கிளிக் சவுண்டு, தட் இஸ் ஆக்சுவலி ஷட்டர். அந்த ஷட்டர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ ஸ்பீடாக ஒரு ஆப்ஜெக்டை கேமரா ஃப்ரீஸ் பண்ணுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ஷட்டர். ஸோ அந்த நம்பர் பார்த்துருப்பீங்க, நான் உங்களுக்கு காட்டினேன். ஸோ 1/400. ஸோ 1/400 என்னும் போது அந்த 400th செகண்டில் ஷட்டர் வில் க்ளோஸ், ஓப்பன் அண்ட் க்ளோஸ். அந்த ஆப்ஜெக்ட் அந்த டைம்ல என்ன மூமெண்ட்ல இருந்ததோ அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கேப்சர் ஆகும். ஸோ இது எப்படி ப்ரோ நம்மளுக்கு பேர்ட் ஃபோட்டோகிராஃபியில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு மோஷன் ஷாட் எடுக்கிறீங்க, ஒரு ஃப்ளைட்டு, ஒரு மோஷன், ஒரு ஹண்ட்டு, அந்த மாதிரி ஒரு ஷாட் எடுக்கும் போது யூ வாண்ட் டு ஃப்ரீஸ், அந்த மூமெண்ட்டை ஃப்ரீஸ் பண்ண லைக் பண்ணுவீங்க. அதுக்கு லோ ஷட்டர் செட் ஆகாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் ஷட்டர் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் தான் மூமெண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுது. ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த ஷட்டர் நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மூமெண்ட் ஷார்ப்பாக கேப்சர் ஆகும். அதுக்காக தான் ஷட்டர் ஸ்பீட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் பேர்ட் ஃபோட்டோகிராஃபி. நிறைய பிளர்ரி ஃபோட்டோகிராஃபி வர்றதுக்கும் முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷட்டர். இன்னொன்று ஃபோக்கஸிங் இருக்கு. அந்த ஃபோக்கஸிங் ப்ராக்டிஸ் நம்ம கொடுப்போம். அது எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும், ஒரு ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணுறது என்ன டுட்டோரியல் பெஸ்ட்டாக இருக்குன்றதோ நம்ம சேனலில் வரப்போகுது. இப்போ இந்த ஷட்டர் ஸ்பீட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நான் எல்லா டைம்லையுமே ஹை ஷட்டர் தான் வச்சு எடுக்கணுமா ப்ரோ அப்படின்னும் போது நோ. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஸ்டாண்டலோன் ஒரு இடத்துல நிற்குது, அந்த ஆப்ஜெக்ட் கண்டிப்பாக மூவ் ஆகாது ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும்போது நீங்கள் நம்ம இன்னும் 2 செட்டிங்ஸ் சொன்னோம் இல்லையா, அதை காம்பன்சேட் பண்ணி யூ கேன் டிக்ரீஸ் த ஷட்டர் ஃபார் மோர் லைட் டு கம் இன். ஷட்டருக்குள்ள எவ்வளோ லைட் வருதோ அந்த அளவுக்கு பிக்சர் பிரைட்டாக வரும். ஏன்னா ஷட்டரை வந்து நீங்கள் ஹை பண்ண யூ ஹாவ் டு காம்பன்சேட் வித் யுவர் ஆப்பர்ச்சர் அண்ட் ஐஎஸ்ஓ. ஸோ ஷட்டர் உங்கள் ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் செட் இட் அப். ஒரு ஃப்ளைட் பேர்டுக்கு ஒரு டைப் ஆஃப் செட்டிங்ஸ். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000+ மினிமம் நான் சொல்கிறது. ஸோ ஹை த ஷட்டர் ஒரு 2500. இப்போ நான் ஒரு 2-3 கிளிப் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த கிளிப்புக்கு நான் யூஸ் பண்ண செட்டிங்ஸும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ சம்டைம்ஸ் சில இடத்துல வி ஹவ் டு கிராஸ் ஓவர் 2.5, 3.5 கூட கிராஸ் பண்ணுற டைம் கூட வர சுச்சுவேஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி உங்கள் கேமராக்கு எவ்வளோ ஹை ஷட்டர்ன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி வி கேன் டேக் ஃபோட்டோஸ் வித்தவுட் பிளர்ற ஒரு நல்ல ஆக்ஷன் மோஷன் ஷாட் எடுக்கிறதுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் ஷட்டர் ஸ்பீட். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஷட்டர் ஸ்பீடை பற்றி பார்த்தோம். ஸோ அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், நம்ம ஷட்டர் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண ஆப்பர்ச்சர் அண்ட் ஐஎஸ்ஓவில் காம்பன்சேட் பண்ணணும். ஆப்பர்ச்சர்னா என்ன ப்ரோ? ஆப்பர்ச்சர், அந்த ஆப்பர்ச்சர் வந்து லைட் சோர்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறது. ஸோ நான் சொன்ன மாதிரி ஷட்டர் கேமராவோடது
கேமராக்குள்ள இருக்க ஒன் ஆஃப் தி லைட் சோர்ஸ். அப்போ ஆப்பர்ச்சர் ப்ரோ, ஆப்பர்ச்சர் லென்ஸோட சோர்ஸ். ஒரு லென்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த லென்ஸ் வேணால் எடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த லென்ஸோடது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் உங்களுக்கு நம்பர். ஸோ F4 to 5.6 இங்கே இருக்கு பாருங்க. ஸோ ஒரு ஆப்பர்ச்சர் உள்ள இருக்க ஒரு ஃபோக்கஸ் ரிங் அது எந்த அளவுக்கு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுது. அப்போ நான் எப்போ எல்லா டைம்லையுமே ஓப்பனாக வச்சுக்கலாமே ப்ரோ, அப்போ நிறைய லைட் எனக்கு வரும், இல்லை நான் ஷட்டரில் காம்பன்சேட் பண்ண வேண்டாம் அப்படின்னா ஏன் ஆப்பர்ச்சர் வந்து மஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ் ஓப்பன் ஆப்பர்ச்சர் வைக்கலாம் when you actually require the depth of field. பேக்ரவுண்டில் இருக்க ஒரு டெப்த் ஆஃப் ஃபீல்டுக்கு ஆப்பர்ச்சர் கண்டிப்பாக தேவை. ஆனால் சில நேரத்தில் நம்ம ஆப்பர்ச்சரை டிக்ரீஸ் பண்ணணும். என்னோட கேமரா அண்ட் லென்ஸோட ஸ்வீட் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா F8. நான் மேக்ஸிமம் F8ல நிறைய கிளிக்ஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா பிக்சர் நல்லா ஷார்ப்பாக வரும். when I click in F4 டெப்த் ஆஃப் ஃபீல்ட் நல்லா இருக்கும். சம்டைம்ஸ் என்னோட ஷார்ப்னஸ் மிஸ் ஆயிருக்கு. ஒரு க்ளோசர் ஆப்ஜெக்ட்ல எடுக்கும் போது எஸ் நல்லா இருக்கும். ஒரு F4ல எடுத்தீங்கன்னா டெப்த் ஆஃப் ஃபீல்ட் பிக்சரும் ஷார்ப்பாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய லிமிடேஷன், நான் சொன்ன மாதிரி நம்ம பேசிக் கியர் வச்சு எடுக்கும் போது லிமிடேஷன் இருக்கும். ஸோ ஒரு F7.1 F8ல எடுக்கும்போது உங்கள் பிக்சர் ஷார்ப்பாக இருக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த F8 வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நான் சொன்ன மாதிரி உங்களுடைய லென்ஸோடைய கேப் இன்னும் கவர் ஆகிடும், லைட் சோர்ஸ் கம்மியாயிடும். அந்த டைமில் என்ன பண்ணணும் ப்ரோ, நான் சொன்ன மாதிரி முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி யூ ஹாவ் டு அட்ஜஸ்ட் யுவர் ISO அண்ட் ஷட்டர் ஸ்பீட். ISOவையோ ஷட்டரையோ அதுக்கு ஏற்ற மாதிரி காம்பன்சேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா your picture might come sharper than what you are getting in F4. ஆனால் டெப்த் ஆஃப் ஃபீல்ட் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டெப்த் ஆஃப் ஃபீல்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, டெப்த் ஆஃப் ஃபீல்டுக்கு நம்ம ஒரு தனியாக ஒரு சேனலில் ஒரு பர்டிகுலர் வீடியோ ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். அந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டை பற்றி ஒரு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஆப்பர்ச்சர் எதுக்கு நீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு லென்ஸ்க்கு ஒரு வேரியேஷன் ஆஃப் ஆப்பர்ச்சர் இருக்குது. ஒரு பிக்சர் எந்த அளவுக்கு லைட் சோர்ஸ் உள்ள லென்ஸ்குள்ளே வரணும்னு டிசைட் பண்ணுறது தான் ஆப்பர்ச்சர். ஸோ செலக்ட் யுவர் ஆப்பர்ச்சர் வைஸ்லி, ஃபைண்ட் யுவர் ஸ்வீட் ஸ்பாட். உங்களோட கேமராவுடைய ஸ்வீட் ஸ்பாட்டை ஃபைண்ட் பண்ணுங்க. ஸோ டூ ஃபார் பெட்டர் கிளிக்ஸ். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம், ISO. ISOனா என்ன ப்ரோ? ஸோ லாஸ்ட் டைம் வந்து ஆப்பர்ச்சர் சொன்னீங்க, ஷட்டர் சொன்னீங்க, ஸோ எல்லாமே லைட் சோர்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ ISOனா என்ன ப்ரோ? ஸோ ஒரு பிளேஸ்க்கு போகிறீங்க, செம்ம டார்க்காக இருக்குது, என்ன லைட் சோர்ஸ், ஒரு நேச்சுரல் லைட் சோர்ஸ் இல்லை. ஏன்னா ஷட்டருக்கும் நேச்சுரல் லைட் சோர்ஸ் வேணும், ஒரு லென்ஸ்க்கும் அந்த நேச்சுரலாக ஒரு லைட் சோர்ஸ் வேணும் உங்களுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் லைட் வச்சு எடுக்க முடியாது, விச் வி ஆர் கோயிங் ஃபார் பேர்ட் ஃபோட்டோகிராஃபி. நேச்சுரல் லைட்டை டிபெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டைமில் ISO கம்ஸ் ஆக்சுவலாக ஒரு ஹேண்டியாக வரும். ISO வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்ன ப்ராப்ளம் வரும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் நாய்ஸ் கிரியேட் ஆக நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சில கேமராஸால் ஹை ISOவை அஃபோர்ட் பண்ண முடியும், ஒரு பேசிக் DSLRால் ஹை ISOவை அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு கிளிக் வித் சம்வாட் லோ ISO வென் யூ ஆர் யூஸிங் ஒரு பேசிக் DSLR யூஸ் பண்ணும்போது. நான் அதிகபட்சமாக யூஸ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 800 ஷட்டர். அதுக்கு மேலே வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னா பிக்சர் வந்து ஒரு ரெக்கார்ட் ஷாட்டாக இருக்குமே தவிர ஒரு டீசன்ட் ஷாட்டாக வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மி. ஸோ அப்போ எப்படி ப்ரோ லைட்டோ இல்லைன்னு சொல்கிறீங்க, ISO இன்க்ரீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அப்போ எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ யூ ஹாவ் டு காம்பன்சேட் ஆப்பர்ச்சர் அண்ட் ஷட்டர். கொஞ்சம் லோ ஷட்டர், ஹேண்ட் ஷேக் இல்லாமல் கரெக்டாக ஹேண்டியாக ஹோல்ட் பண்ணி, ஸோ ஆல்வேஸ் ஹோல்டு, நீங்கள் வந்து கரெக்டாக ஷேக் இல்லாமல் ஹோல்ட் பண்ணி, ஸோ உங்களோட ISOவை கரெக்டாக ஒரு நம்மளோட கேமராவில் வந்து அதிகமான நாய்ஸ் கிரியேட் பண்ணாத ஒரு ISOவில் செட் பண்ணிவிட்டு யூ கேன் செட் யுவர் ஆப்பர்ச்சர் அண்ட் ஷட்டரை கரெக்டாக வச்சு யூ கேன் கிளிக் அ ஃபோட்டோ. ஆனால் சில இடத்துல வேறு சாய்ஸே இல்லை, அந்த ஃபோட்டோ வந்து நான் இதுக்கு பார்க்கல, அது ஒரு ரேர் பேர்ட், ஸோ யூ கேன் கோ ஃபார் அ ரெக்கார்ட் ஷாட். ரெக்கார்ட் ஷாட்னா என்ன ப்ரோ? ஒரு பேர்டை பார்க்குறீங்க, இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை, ஆனால் ரொம்ப லோ லைட், பட் நான் அதை பார்த்துருக்கேன் அப்படின்னு ஒரு ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தட் இஸ் கால்ட் ரெக்கார்ட் ஷாட்டு. ஒரு லேட் ஈவினிங்கில் பார்க்குறீங்க ஆல் சடன் அப்படின்னும் போது முடிஞ்ச வரைக்கும் ஒரு டீசன்ட் ISOவில் வச்சு ட்ரை டு கிளிக் அ கிளிக் ஸோ தட் யூ கேன் கெட் அ டீசன்ட் ஷாட், அட்லீஸ்ட் நாட் அ நான் யூஸபிள் கிளிக். அதுதான் என்னோட சஜஷன். ஸோ இந்த மூணுத்தையும் காம்பன்சேட் பண்ணி, அதாவது மூணுத்தையும் யூஸ் பண்ணால் ஒரு ஃபோட்டோஸ் எப்படி வரும் அப்படிங்கிறத வில் see it in a வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு கம்ப்ளீட் பேக் போடுறேன். மூணுத்தையும் டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸில் செக் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி யூஸ் பண்ணால் நம்ம அவுட்புட் எப்படி வரும் அப்படின்றது. கமெண்ட் பண்ணுங்கள், இதை பற்றின
ஃபுல் கம்ப்ளீட் ஒரு அவுட்டோர் டுட்டோரியல் 3 செட்டிங்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா give your comments. ஒரு கம்ப்ளீட் டுட்டோரியல் வீடியோவை we will publish in our channel. So keep supporting for more interesting videos and subscribe the channel. Thank you.